Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இப்பி மசாலா நூடுல்ஸ். நார்மலாக நூடுல்ஸ்னாலே அதில் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு செய்வாங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாக செய்வாங்க, அப்படி இல்லைன்னா சிக்கன் கூட போட்டு செய்வாங்க. பட் இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த நூடுல்ஸ் கூட சோயா போட்டு செய்ய போகிறோம். சோயானா மீல் மேக்கர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் சோயா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இந்த நூடுல்ஸை அடிக்கடி செஞ்சு கொடுத்துறாதீங்க. மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாலே நீங்கள் போதும். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஹெல்த்தியாக, கொஞ்சம் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் இதே இப்பி நூடுல்ஸை வச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட தான் நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு யூடியூப்காக நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டம் சொல்லிட்டு கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறையவே உழைப்பு இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி நான் உங்கள் கமெண்ட்ஸை படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்காக நான் இப்பி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இத வந்து 3 பேர் வந்து சாப்பிட்லாம். உங்ககிட்ட இப்பி இல்லன்னா, இதுக்கு பதிலா நீங்க என்ன நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கோ, மேகி அதில கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம். இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நாம இந்த சோயாவை மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி வைக்கும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இதில் என்னெல்லாம் மசாலா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சோயாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் இதை அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். அந்த சோயா வந்து அங்கே ஊறட்டமே நம்ம இங்கே இந்த நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் டைம் பார்த்துக்குங்க. 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம்ல, அது எதுக்காக நம்ம போடுறோன்னா, அந்த மாதிரி போடும்போது நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அந்த ஆயில் சேர்க்குறது. இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சல்லடை இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துருங்க. நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக வரதுக்கு நான் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது சூடாக அப்படியே நீங்கள் விட்டுறாதீங்க. இது நல்லா சூடாக இருக்கும்போதே நார்மல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, டேப் வாட்ரு, அது ஒரு 2, 3 கிளாஸ் எடுத்துட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நூடுல்ஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ரொம்ப குக் ஆகாமல் கரெக்டாக இப்போ நம்ம வடிக்கும்போது இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு கரெக்டாக உதிரி உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நம்ம பாயில் பண்ணோம்ல, சேம் அதே பேன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது பேனு. இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் என்ன வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 3 வெங்காயம் அந்த கணக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓவராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோயாலையும் போட்டிருக்கோம் கொஞ்சமாக. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்.
நாம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலாவ சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு இதில மசாலா சேர்த்துக்கிறேன்னா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் தூள பொறுத்தவரைக்கும் நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது இருந்தா போட்டுக்கங்க. இல்லன்னா நார்மல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சோயாவ, அதில இத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இத அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம்ன்றது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க டைம் எடுத்துக்கலாம். பட் நடுவுல ஒரு 2, 3 தடவ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த சோயா வந்து நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. இப்ப சோயா வந்து நீங்க இப்படி போடுறதுக்கு பதிலா, நீங்க சோயா 65 மாரி பண்ணி கூட நீங்க ஃபைனலா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சோயா 65 எப்படி செய்யுது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. பட் நீங்க 65 மாரி செஞ்சு போடுறத விட, இந்த மாரி கிரேவி மாரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்ப நம்ம இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஓவரா தண்ணி சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம இந்த நூடுல்ஸ் கூடயே குடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் மேக்கர் அதையும் நான் இதில சேர்த்துக்கிறேன். ஃபைனலா நீங்க சால்ட் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ஏன்னா நூடுல்ஸ்ல நம்ம சால்ட் போட்டிருக்கோம். சோயாலயும் சால்ட் கொஞ்சம் இருக்கு. இந்த டேஸ்ட் மேக்கர்லயும் சால்ட் இருக்கும். ஸோ அந்த சால்ட்ட மட்டும் கொஞ்சமா பார்த்து போட்டு செக் பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோயா வந்து நல்லா வெந்துச்சா இல்லையான்ட்டு. சோயா வந்து நல்லாவே வெந்து சாஃப்ட்டா வந்திருக்கு. பாருங்க நம்ம போட்ட கிரேவியும் நல்லா திக்காயி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம இதில நூடுல்ஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. இங்க இந்த சைட் பாருங்க. இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறியிருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சமா கையில எடுத்து காமிக்கிறேன். நல்லா உதிரி உதிரியா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி உங்களுக்கு உதிரி உதிரியா நூடுல்ஸ் வரணும்னா, நீங்க வடிகட்டின உடனே கொஞ்சம் நார்மல் வாட்டர் போட்டு ஒரு 2, 3 தடவ சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாரி நல்லா உதிரி உதிரியா வரும். நெக்ஸ்ட் இந்த மசாலாலாம் நம்ம நூடுல்ஸ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் போடும்போது ஃப்ளேம் கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. நூடுல்ஸ் போட்டு கொஞ்சம் மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவரா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா, நூடுல்ஸ் வந்து உடைஞ்சிரும். ஸோ இந்த மாரி கரண்டியால கொஞ்சம் மெதுவா திருப்பி போட்டு, நூடுல்ஸோட எல்லா சைடும் இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும். அதுக்கேத்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த நூடுல்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் நல்லா ஹெல்த்தியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ கூட நீங்க சேர்த்துக்கலாம். கேரட்டோ, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்க சேர்த்து செய்யலாம். இந்த சோயா கூடயே அது கூட நீங்க மிக்ஸ் பண்ணி செய்யலாம். கொஞ்சம் ஹெல்த்தியா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். பட் நான் இந்த நூடுல்ஸ லாக்டவுன்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ என் வீட்ல சுத்தமா வெஜிடபிள்ஸ் இல்ல. ஜஸ்ட் இந்த சோயா இருந்தது. அ இது போட்டு செஞ்சு பார்க்கலாமே சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமா தான் இத ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள்ஸ் இருந்தா கூட அதையும் போட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்ப நம்ம போட்ட நூடுல்ஸ் பாருங்க, அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆயி சூப்பரா வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணா போதும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா ஃபைனலா கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இல்ல. ஸோ நான் கொத்தமல்லி இலைய வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அத போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா ஃபைனலா கொஞ்சமா மிளகுத்தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு இப்பி சோயா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போது எந்த அளவுக்கு செம கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கோ, டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு செமையா இருக்கும். நல்லா சூடா சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். நம்ம நூடுல்ஸ பாயில் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம், மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸ போடுறோம்ல, அப்போ ஒரு 2 நிமிஷம். டோட்டலா ஒரு 4 நிமிஷம் நீங்க இந்த நூடுல்ஸ வேக வச்சு எடுத்தா போதும். நல்லா சாஃப்ட்டாவும் உங்களுக்கு வெந்தும் இருக்கும். நல்லா உதிரி உதிரியா வரும். நான் வந்து எப்பவுமே என் பசங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவ தான் நான் ரெடி பண்ணி குடுப்பேன் இந்த நூடுல்ஸ. அந்த வகையில ரெடியானது தான் இந்த இப்பி சோயா நூடுல்ஸ். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, சோயாவ வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.